என்னோட தனிப்பட்ட விருப்பம், என்னோட தனிப்பட்ட செயல்பாடுகள் எப்படின்னா, ஒரு என்னோட லைஃப்ல நடந்த நிறைய இன்சிடென்ட்ல, நிறைய பாதிப்புல, அது தியானமா போகும்போது, அது அனுபவமா ஏற்படும் போது, தியானத்துக்குள்ள நம்ம ஒரு அனுபவத்தை பார்த்ததுக்கு அப்புறம், அந்த அனுபவத்திலிருந்து ஒரு செயல் வடிவத்துக்குள்ள பெற்றதுக்கு அப்புறம், அந்த உள் உணர்வுகள், உள்ள இருக்கிற செயல்கள் வடிவம், அதை ஒரு நேர்த்தியாக மக்களோட மக்களா பிரயாணித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல, நிறைய மாவட்டங்கள்ல, எல்லா இடங்கள்லையும் வெளியில ஒன்று பேசுறது, உள்ள ஒன்று இல்லாம, தியானத்துக்கு பணம் காசு வாங்காம, எல்லா மாணவர்கள்ட்டையும் ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு குருங்கிற மாதிரி எதுலையும் விலகி போயிடாம, அவங்களோடையா நின்று பிரயாணம் பண்ணணும். அவங்களுடைய செயல் வடிவத்துக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையில அதை பார்க்கணுங்கிறதான் நம்ம செய்யறோம். எல்லா இடத்துக்குள்ளேயும் நம்ம நடத்துகிற அந்த ஈவெண்ட்டுக்குள்ள என்னுடைய பழைய மாணவர்களோ இல்லை வெகு சில புது மாணவர்களோ அங்கே இருக்கிற செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் 2 பேர் இல்லை 3 பேர் அந்த செயல் நடக்கிறத, இந்த ஹாலையோ சாப்பாடையோ அவங்க பார்த்துக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இலக்கு எதுனா, 100, 150, 200 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க, 1000 மாணவர்கள் கலந்துக்கிறாங்கன்னா, யாரோ 2 மாணவர்கள் 3 மாணவர்கள் ஒரு வேலை செய்யணும். பாக்கி எல்லாம் அவர்கள் எந்த வேலைக்கு வர்றாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். அது பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதோ, அதுக்குள்ள ஒரு பண்டை ரைட்ஸ் பண்றதோ, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் எந்த காலகட்டத்திலும் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி கலந்துரையாடலை நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு இடத்துல கூட எந்த மாணவர்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையிலையும் நேரடியாகவோ எந்த வகுப்புக்கும் எந்த நாணயத்தையும் வாங்கினது இல்லை. அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் நேரடியாகவும் போன்ல, தொலைபேசியில தொடர்பு கொண்ட போதும் யாருக்கும் எந்த மிஸ்கைடும் நான் பண்ணதில்லை. ஒரு பொழுதும் ஒத்த ஆன்மா, நீ பார்வதி, நீ பரமசிவம், என்னோட சேர்ந்துட்டா நீ அப்படியே நடனம் ஆடி ஆயிரலாம், அந்த மாதிரி உரையாடல்களையும் நடத்தினதில்லை. யாருக்குள்ளையும் எந்த ஆசைகளையும் விதைத்ததே இல்லை. ஒரு தனி மனிதர் எத்தனை முறை என்னை சந்தித்து கேள்வி கேட்டாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக தான் பார்ப்பேன். என் கூட சுற்றி நிற்கிற அத்தனை பேருமே இங்கே கிளாஸுக்கு வர்ற மாணவர்கள். அவங்க கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாரும் வாலியண்டியர்ஸ் கிடையாது, யாரும் பக்தர்கள் கிடையாது. இன்னைக்கு நீ நிற்ப, நாளைக்கு என்னுடைய உள் உணர்வு சொன்னிச்சுன்னா ஓடி போடான்னா ஓடி விரட்டி விட்டுருவேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, சுதந்திர பறவையாக நீயே அப்படிதான் இருக்கணும். பக்தனாக இங்க யாரும் இருக்கக்கூடாது, வாலியண்டர்ஸாக யாரும் இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும்னா, தனி மனிதன் தேடுதலுக்குரியவர்கள் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் என்கிட்ட இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த ரூபத்திலையும் பல்வேறுபட்ட துயரத்திலையும் துன்பத்திலையும் ஒரு ஏக்கத்தோட மக்கள் வருவாங்க. அவங்க ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு வருவாங்க. என்கிட்ட இருந்து நன்மை நடக்குதோ நடக்கலையோ, ஆனா அவங்க என்னை சந்திச்சு பேசணும்ட்டு வருவாங்க. அப்ப குறுக்க கட்டையை போட்டுறாதீங்க, குறுக்க விழுந்துடாதீங்க. குரு அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு மெயின்டைன் பண்ணிடாதீங்க. குரு கீழே விழுந்தா கூட சோடாவை உடைச்சு மூஞ்சல ஊற்றி திருப்பி பேச வைங்க குருவை. அப்படிதான் நான் சொல்லி வளர்த்துருக்கேன். ஏன்னா அதே போலதான் ஒரு மருத்துவ ரீதியா நான் துன்பப்பட்ட போது, மனைவி ரீதியா துன்பப்பட்ட போது, குழந்தை ரீதியா துன்பப்பட்ட போது, தொழில் ரீதியா துன்பப்பட்ட போது எந்த சொல்யூஷனுமே இல்லை. பல ஜீவ சமாதிகள், பல இடங்களை தேடி போகும்போது அங்க நிறைய பேர் குறுக்க கட்டையை போட்டாங்க. அப்ப பல நாள் நான் அழுதுருக்கிறேன், பல நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு செயல் வடிவத்தை பேசக்கூட முடியல. பல மணி நேரம் நான் பிரயாணம் பண்ணி அந்த ஆலயத்தையோ கோவிலையோ அடைச்சிருவாங்க. அப்ப ரொம்ப அழுவையோட ஏக்கத்தோட அந்த இடத்துல நான் நின்றுருக்கேன். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காசு கூட இல்லாம இதை பார்க்க முடியலையே. ஒரு பரதேசி குளத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல விட மாட்டாங்க. நான் கரெக்டா 4:50 போயிட்டேன், அங்க பார்க்க முடியல. அப்ப எனக்கு மாற்றம் அடையும்னா இல்லை, அவரை பார்த்திருந்தனாவே நான் திருப்தியா இருப்பேன். அப்ப நான் நிறைய அதே மாதிரி அழுது இருக்கிறேன். அப்ப எனக்கு பிரபஞ்சம் எப்படின்னா, 3 மணி வரைக்கும் எனக்கு காசு கிடைக்காது.
அவரை பார்க்க போகிறதுக்கு என்னுடைய கிராமங்கள்லேருந்து அவரை பார்க்க போனோன்னா 60 மைல். அந்த 60 மைலுக்கு போகிறதுக்கு காசு தேவை. அப்போ எனக்கு எப்படி பிரபஞ்சம் பண்ணேன்னா, காலையில் 8 மணியில் ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் போராடினாலும் காசு கிடைக்காது. 3 மணிக்கு கிடைக்கும். இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே மாறி மாறி லிஃப்ட் கேட்டு கூட வண்டியை மாறி மாறி கூட போய் அவரை பார்த்துருவோம் அப்படின்ட்டு போவேன். ஆனால் கரெக்டாக அந்த 4:15 4:45 4:50க்கு போனோன்னா அங்கே பார்க்க முடியாது. அவங்க மேலே எந்த வருத்தமும் இல்லை. அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்கள, அவங்கள துன்பப்படுத்திடக்கூடாது, அவங்கள பணிவிடை செய்கிறவங்க பார்த்துக்கணும்னு அந்த உணர்வுகளோடு தான் செய்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா, ஒரு சின்னதாக பார்த்துட மாட்டோமா, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடாதான்னு ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறோம். அப்போ அதை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால தான் எப்பொழுதுமே சொல்கிறது, யாரையும் யாரும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. யாருக்கு யாரும் ஒரு செயல் செய்யறதுங்கிறது வேற, ஆனால் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒருத்தரை பார்க்குற அணுகுமுறை வேற. இப்போ பசங்க கூட இருக்கிறவங்க அவங்க ஞானத்தோடு பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. அது அவனுக்கு டிஸ்டர்பாக தெரியும். அந்த ஆன்மா பதறத எனக்கு தெரியும். அந்த ஆன்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறத எனக்கு தெரியும். அதோட வழியை யாருக்கும் தெரியாது. அதோட பெயினை யாராலையும் உணர முடியாது. அது யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியாம தான் அது திண்டாடிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இறக்கி வைக்கிறதுக்காக ரொம்ப தூரம் பல நாள் வெயிட்டை சுமந்துக்கிட்டு அலையுது. பல யூடியூப்பை பார்த்து டயர்டாகி இப்போதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சமாச்சு, இந்த வெளிச்சமாச்சும் நமக்கான வெளிச்சமா இருக்காதா, இது நமக்கான பாதையா இருக்காதா, இங்க நமக்கான ஒரு வார்த்தை கிடைச்சிராதா, இந்த இடத்துக்குள்ள மலை சாரல் இல்லாம நம்ம ஒதுங்கிட மாட்டோமா, இந்த குருவாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பாதையை காட்டிட மாட்டாரா அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்குரியதுனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குள்ளயுமே உங்களோட எப்படியாவது நின்னறோன்னு தான் நான் போராடுறேன். ஒரு செயல் வடிவம் செய்கிறோம். அதனால இந்த வடிவம் என்னுடைய தியானத்துக்குள்ள இருந்து இது மாதிரி ஒரு செயல் செய்யறது ரொம்ப கடினம், ரொம்ப சவால். அந்த சவாலை இந்த தியானத்தில் நல்ல ஒரு செயல் இருக்கிறதுனால அந்த சவாலை என்னால் கையாள முடியுது. எவ்வளவு பெரிய தன்மை இருந்தாலும் அதை சமன் செய்யற பக்குவத்தை அதை கத்து வச்சிருக்கிறதுனால எப்படி அதை சரி செய்யணுங்கிற வாய்ப்பை அதை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனாலதான் எத்தனை இடங்கள்ல போனாலும் அவங்களோட ஒரு செயலை நின்று பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். சில பேருக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவங்களுடைய கால சூழல்ல, அவங்களுடைய கிரகத்துல. அந்த செயல்ல 40% என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சரி செய்ய முடியும். ஆனா அவங்க 100% என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. 100% செய்ய முடியும், ஆனா காத்து இருக்கணும், கொஞ்சம் டைம் காத்து இருக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். படைப்போட தத்துவத்தை மாத்திரக்கூடாது. எத்தனையோ முறை தவத்துல தவறான வடிவத்தில் இருக்கிற நிறைய பேத்த தண்டிச்சே ஆகணும்னு சொல்லும்போது, படைப்போட தத்துவத்தை நீ மாத்தணும்னு நினைச்சனா உன்னுடைய தியானம் சித்திக்கிறதெல்லாம் திரும்ப பெற்றுப்படுவோம். நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது. எப்பயுமே இந்த சுழற்சி, இந்த பூமியோட சுழற்சிம்பாங்கள்ல, இதை தான் காலம்னு சொல்றாங்க. அந்த காலத்துக்கு உட்பட்டு நீ செயல்பட கத்துக்கணும். இந்த தியானத்துல இருக்கிற நுட்பமான செயல் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை கண்ணா புண்ணான்னு செலவழிக்கிறது கிடையாது. உங்ககிட்ட வர்றவங்களை சந்தோஷப்படுத்துறது உன்னோட நோக்கங்கிறதெல்லாம் இல்லை. காலத்தை அறிந்து அவர்களா நீ குழந்தை மாதிரி மிங்கிலாகி அவர்களை எப்படி வேணாலும் நீ சமாதானப்படுத்தி அனுப்பு. ஆனா உன் பேர் வருவதற்காக, புகழ் வருவதற்காக, நீ ஒரே நாள்ல பெரிய குரு ஆகணுங்கிறதுக்காக காலத்தை மீறி எது செயல்பற்றாத. படைப்போட தத்துவத்துக்கு எதிராக போய் நின்றாத. இந்த செயல் வடிவத்துக்குள்ள போகக்கூடாது. நிதானமா நின்று அவங்க அப்படி ஒரு செயலுக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் அணைச்சு கூட்டிட்டு போ, ஒரு செயல் வடிவத்தோட கொண்டு போ. அவங்க அப்படித்தான் வருவாங்க. அவங்கள நீ தெளிவுபடுத்து. அதுக்குத்தான் நீ தெளிவடைந்த ஞானின்னு ஒரு செயல் வடிவம். ஞானம்ங்கிறது அதுக்குத்தான். தெளிந்த நீரோடையாக இருக்கும்போது அப்ப ஒரு மனிதன் அனுப்பணும், எப்பா நீ போப்பா, இப்ப ஆத்துல நீ போய் அருந்தலாம் போ. அப்ப கலங்களாக இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், சூட்சமத்திலையும் நேரடியாகவும் அவன் கையை பிடித்துக்கொள். அவன் கலங்கள் தண்ணியை குடித்து விடுவான். அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புனாலதான் ஒரு தனி மனிதனுக்கு ஞானமே கிடைக்குது. ஒரு தனி மனிதன் ஞானம் கிடைத்து 1500 ஏக்கர் நிலம் வாங்கிறதுக்கு இல்ல.
ஒரு தனி மனிதன் வாசியோ குண்டலினி சக்தியோ இந்த சக்கரத்தை பத்தியோ நெற்றிக்கண்ணை பற்றியோ எங்கிருந்து பேச முடியும்? எப்படி பேச முடியும்? ஒரு தனி மனிதன் பொருளாதாரத்தை ஈற்றிக் கொள்வதற்கா, புகழ் ஏற்றுவதற்காக இந்த செயல் கொடுக்கப்பட்டதா? அது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு ஆடோ மாடோ கோழியோ பறவையோ இல்ல ஒரு தாவரமோ ஒரு மனிதனோ கலங்கப்படுவான். அப்ப கலங்கப்படுறதுக்கு ஒரு நிதானமாக ஒருவர் இருந்து அந்த கலங்கத்தை சரி செய்யற வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருந்து பணி செய்யணும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். ஒவ்வொரு குருமார்களும் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்து பல யோகிகள் செயல்பட்டிருக்காங்க. அந்த சமநிலையை பண்றதுக்காக தான் ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. யோகானந்தர் போய் அமெரிக்காவில் போய் எந்த மதப்பரப்பும் செய்யல. இந்த காலகட்டத்தில் அங்க போய் இந்த கலை சம்பந்தமாக ஒரு உரையாடல் மட்டும் நடத்தல. அங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விதை அந்த விதை அங்க உழுகப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கிற தன்மை மாறப்படும், அங்க இருக்கிற செயல்பாடுகள் மாறப்படும். அந்த செயல்பாடுகள் நாளைய ஜெனரேஷனுக்கு நாளைய தலைமுறை உருவாக்குறதுக்கு அது ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறதுக்காகத்தான் நுட்பமான ஒரு யோகி ஒரு தனி மனிதரை உருவாக்கி இந்த கிரியா யோகத்தை கொண்டு போய் அங்க கொடுக்குறாங்க. அந்த கிரியா யோகத்தினால யோகானந்தருக்கோ மகாவதர் பாபாவுக்கோ யுக்தேஸ்வர் கிரிக்கோ எந்த பெரிய பண்டுக்காக இந்த வேலை செய்யப்பட்டுச்சானா இல்ல. பணம் அவங்களோட இலக்கா அப்படின்னா இல்ல. ஒரு தனி மனிதர் தியானத்தை தூக்கிக்கிட்டு பல நாடுகள்ல போய் தியான கிளாஸ் வகுப்பு நடத்துறாங்க. ஆனால் யோகானந்தரோ விவேகானந்தரோ ஒரு தனி மனிதனாக அவங்க பல இடத்துல போய் தியானத்தை பரப்பணும்னு போகல. பிரபஞ்சத்தோட உத்தரவு கட்டளை, நீ இந்த இடத்துல இருந்து இந்த கலையை பற்றி பேசு, இந்த செயலை கொடு. நீங்களா போறது எப்படி, அதுவா அனுப்புறது எப்படி? நாம இந்த இடத்துல வந்திருக்கிறது மக்கள் வருவாங்கன்னு வரல, இந்த இடத்துக்கு போக வேண்டும்னு என்னுடைய உள் உணர்வுல நான் வந்திருக்கிறேன். இங்க வந்தா யாரும் வரலாம், வராமையும் போகலாம். எனக்கு எப்பயுமே சப்ஜெக்டா ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆள் வரலன்னா அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் தூங்கிட்டாங்கன்னா நவரை சொல்லிட்டு செவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். இதுதான் விஷயம். ஆனா அந்த உள் உணர்வு பேச்சை நான் மதிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில இந்த ஞானத்தை நான் கற்றுக்கொண்டதுக்கும் இந்த ஞான பாதையில விலகாம நிக்கிறதுக்கு மையமா இருக்கிறது எதுன்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்படுற உள் உணர்வை மதித்து கேட்டு ஒரு சிறந்த மாணவனாக அந்த வழியிலே போறேன், அந்த நெறியிலே போறேன், அந்த பாதை தவறாம போறேன். சென்னையில நீ நின்னு யாரோ பலன் அடையலங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட், நீ நிக்கணும் அப்படின்னா நிற்போம். சென்னையில நின்று உன் உடல்ல இருந்து உயிரை விட்டு அப்படின்னா சத்தியமாக விட்டு விடுவேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு சிறந்த மாணவனுக்கு எடுத்துக்காட்டு என்னவோ ஞானம் அடைந்த ஒவ்வொரு யோகியும் செஞ்சாங்க, ஒவ்வொரு செயல் வடிவத்திலையும் செஞ்சாங்க. அதுதான் சொல்றது, அதுதான் அந்த ஆன்மா வழிகாட்டுதல், அந்த ஆன்மாவோட செயல். அத என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா யோகி நானே சிவன் நானே பெருமாள்பாங்க. நாங்க ஏன் இப்படி சொல்றது இல்லைன்னா, மனிதனை ஏப்பா சிவன்னு சொல்றீங்க, மனிதனை ஏப்பா கடவுள்னு சொல்றீங்கன்னு நம்ம சக ஆராய்ச்சி மனிதர்கள் பேசிடுவாங்கிறதுக்காக தான் நாங்க இன்னொரு அதுக்குள்ள ஒரு சப்ஜெக்டால சில வார்த்தைகளை பிடிச்சி எங்களுடைய உள் உணர்வுகள் இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்துக்கங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தியான இடத்துலையும் அந்த உணர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அது பிரபஞ்சத்தால நடத்தப்படுறது, அது பிரபஞ்சத்தால நடத்தப்படுற செயல் வடிவம். நம்ம ஒரு இடத்தை தேர்வு, இந்த இடமெல்லாம் நமக்கு எப்படி என்ன வடிவங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. யாராவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில இந்த தியானத்துக்காக ஏதாவது பணத்துக்காகையோ ஏதாவது ஒரு செயல் வடிவத்துக்காக எந்த உரையாடல்களாச்சும் நடத்தியிருப்பாங்களா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உண்டியல் வச்சு நீங்க போகும்போது ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்களா? இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இந்த தியானத்துலங்கிறங்க இப்படிங்கிறதுக்குள்ள எதை வேணாலும் செஞ்சிட முடியும். இறைவன் அறியாத வரைக்கும் தான், அறிந்துட்டா பணம் எல்லாம் கொசு. ஒரு நல்ல தியானம் பண்ணவனால எதையும் உருவாக்க முடியும். தமிழ்நாட்டுல இதே மாதிரி 1 லட்சம் ஈவன் இந்த மாதிரி சத்சங்கத்தை நான் நடத்த தான் போறேன், 1 ரூபா நாணயம் இல்லாம. இது உண்மை. ஏன்னா அது தேவை இல்லை. பிரபஞ்சம் சொல்லுது, அது எதுக்குடா காகிதம் உனக்கு, அங்க ஒருத்தன் வர்றான் பாரு,
அவன் கொடுப்பான்டா உனக்கு, அவன் சோறு போடுவான்டா, அவனை போட சொல்ற. அவ்வளவுதான் விஷயம். என்கிட்ட இன்னைக்கும் வெயிட்டிங்ல இருக்காங்க. எத்தனை 100 மாணவர்கள் அடுத்த சத்சங்கத்துக்கு நான் சோறு போடுறேன்னு 100 மாணவர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஏன்னா என்னுடைய உரையில இல்ல, என் மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, அவனை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு வச்சிருக்கிறார். ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருக்கான்டா, அவன் பின்னாடி போடா, போய் கொஞ்சம் சோறு போடுங்கடா, போங்கடா, அப்படிங்கறதா இதோட செயல். அப்ப அது எவ்வளவு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி வச்ச. இதே செயலை ஏங்க உங்களுக்கு நடக்காது? ஏன் நடக்காது? உங்க வாழ்க்கைக்குள்ள கடனோ கஷ்டனோ படிப்போ இல்ல ஏதோ ஒரு செயலை ஏன் நிகழ்த்திட முடியாது? நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான்லாம் ஒரு பெரிய கடன் ஆனங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி வீசி எறியப்பட்டவன் தாங்க நான்லாம். அப்ப வீசி எறியப்பட்டவனோட நோக்கம் என்ன இருக்கணும்? காசு சம்பாதிக்கிறது தானே நோக்கமா இருக்கணும். அப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னன்னா, இறைவன் இப்படியே விட்டா இவன் காசு சம்பாதிச்சு போடுவான்னு ஒரு நரம்பை இழுத்து பிடிச்சு கட்டிட்டே இருங்க. அப்ப எண்ணமே அங்க என்னங்கிறது என்னன்னா, ஆசை எண்ணெல்லாம் இல்லாம போயிருச்சு. என்ன செஞ்சாலும் நீங்க என்ன கொடுத்தாலும் அதை பிறருக்கு கொடுத்தே தீரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு. அந்த செயல் தான் இருக்கு. அவ்வளவுதான் இதோடைய செயல் வடிவமா இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எங்கேயோ ஒரு அறையில உட்காந்து யாரோ ஒரு 4 பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு தாங்க இருப்பேன். நீங்க யாருமே இல்லைன்னா சூட்சமத்துல நைட் 2 மணிக்கு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த வேலையை தான் நான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு காரணம் இதுதான் ஞானம், இதுதான் அனுபவம், இதுதான் செயல் வடிவம். அப்ப இது இருந்தால் பிரபஞ்சம் என்ற பேராற்றல் எந்த வடிவத்துல வேணாலும் வழி நடத்தும், எந்த செயல் வடிவம் வேணாலும் செய்யும். புரியுதுங்களா? காலையில ஒருத்தர் காளகஸ்திக்கு போனோம். இன்னைக்கு காலையில அங்க போனோம்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, விஐபி டிக்கெட் ஒன்று எடுத்து கூட்டிட்டு போறேன்னு 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் பார்த்துட்டு விஐபி டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு அவன் கூப்பிட்டு அந்த அவர் கைடு ஒருத்தர் இருக்காருல, அவர் பார்த்துட்டு டிக்கெட்டை பார்த்தோன்னா அரண்டுட்டான். ஏடா 10 ரூபா டிக்கெட் எடுத்து வந்து நிற்கிறான்னு அவருக்கு சண்டை. என்ன திரும்பி பார்த்தோன்னே, சரி நீங்க போங்க, அந்த கருவறையில் இருக்கிற அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியே எடுத்துட்டு நீங்க போய் நின்னுங்க. 10 ரூபா டிக்கெட் தாங்க எடுத்திருக்கிறான். 10 ரூபா டிக்கெட்ல என்னை தூக்கி கொண்டு உள்ள நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அங்க நம்ம நிகழப்படணும். 10 ரூபா டிக்கெட் நான் எடுக்க சொல்லல, அவரு எடுத்துட்டாரு. இதே பரவாயில்லன்னு திருப்பியும் அம்பாள்கிட்ட போனா அங்கேயும் அவன் பார்த்துட்டு சாக்காவறான். அங்கேயும் 10 ரூபா டிக்கெட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. திருப்பி அவரு அந்த குருக்கள் என்ன பாக்குறாரு, நீங்களா உள்ள போயிருங்க. அப்ப இது என்னன்னா, 10 ரூபா டிக்கெட் எடுத்தா கூட இறைவனுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா டிக்கெட் எல்லாம் உங்க தோத்து போயிடும். உங்களுக்கு போக வேண்டிய இடத்துல போய் நிக்க வச்சிரும், வேலை நடக்கும். இப்ப நீங்க ஒரு சரியான செயல் இருந்தா, நம்ம தான் சொல்றோமே, இந்த பணம் ஈட்டுறது, இந்த வேலை செய்யறலாம், சின்ன சின்ன வேலை செய்யறலாம் ரொம்ப எளிதா செஞ்சு போடலாங்க. ஞானத்தை அடையிறதாங்க கஷ்டம்னு நான் சொல்றேன். தொழிலில் சம்பாதிச்சு போடுறது, தொழிலில் பணத்தை ஈட்டுறது, படிச்சு போடுறதெல்லாம் படிச்சு போடலாம். ஞானத்தை தான் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கல்லை கொடுத்தாங்க, தூக்கிக்கிட்டு ஓடி காசி வரைக்கும் போனேன்னு பரவாயில்லன்னா அங்க ஒரு 50 கல்லை கொடுக்குறாங்க. இப்ப பல கல்லுகளை தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. ஞானத்துக்கு தான் அவங்க மீண்டும் 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 என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்ஃபில்லா தயார் பண்றாங்க ஒரு மாணவரை. ஒரு மாணவர்கள்ட்ட நான் எங்கிட்ட இருக்கிற யாருக்கிட்டையுமே ஒரு கனவு வருதா, ஒரு காட்சி வருதா, அதை கடக்க கத்துக்க. அதை கதையா சொல்லாத, அதை கடை. அடுத்தது ஒரு அனுபவம் ஏற்படும், நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? அந்த அந்த அனுபவத்தை நீ என்ஜாய் பண்ணு, 2 நாள் என்ஜாய் பண்ணு. நீ மிஞ்சி போனா 1 வாரம் என்ஜாய் பண்ணு. அடுத்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா இன்னொருக்கு உனக்கு கனவு வந்துடும், இன்னொரு செயல் வடிவம் வந்துடும். நீ அந்த இடத்துக்கு தானாகவே மூவ் ஆயிடுவ. அது நடக்கும். இப்ப வெறுமனையா நீங்க நிக்கிறீங்கல்ல, வெறுமனையா நின்றுகிட்டே இருந்தா வெறுமனையாவே நிக்க மாட்டீங்க. 6 மாசம் அப்படி நிப்பீங்க. 7வது மாசம் உங்களுக்கே தெரியாம ஒரு செயல் வடிவத்துல மாறிடுவீங்க. அப்ப ஒரு தனி மனிதன் என்ன யோசிக்கிறான்னா, 6 மாசம் நல்ல தியானம் வந்துச்சு, 6வது மாசம் தியானம் நின்னு போச்சு அப்படின்னு நினைக்கிறான். அது நின்னு போகல, அங்க அந்த அனுபவமே நிக்கிறது தான். பிளைண்டான மாதிரி ஆயிரும். அது ஒரு அனுபவம். இப்படி தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை தான் பல நாள் யோகி என்ன பண்றான்னா, தனக்குள்ளே போட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குறான். பல்வேறுபட்ட செயல் வடிவங்களா இது நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு.
இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவமாக இருக்கிற நீங்க உண்மை தத்துவம் இதுதான்.